ஈரோடு அருகே கட்டடத்திற்கு பெயிண்டிங் பணியின் போது தவறி விழுந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தொழிலாளியை கட்டட உரிமையாளர் கண்டுகொள்ளாததால் சிகிச்சை முடிந்தும் வீடு திரும்ப முடியாமல் மருத்துவமனையில் தவித்து வருவதாக உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். கரட்டுப்பாளையத்தை சேர்ந்த 29 வயதான பெயிண்டிங் தொழிலாளி தமிழரசன் சக தொழிலாளர்கள் 4 பேருடன் மொடக்குறிச்சி அருகே லக்காபுரத்தில் பெயிண்டிங் வேலை செய்து வந்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி பணியின் போது தவறி விழுந்து படுகாயமடைந்த தமிழரசன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். கட்டட உரிமையாளர் பாலசுப்ரமணியன் அறிவுறுத்தலின் பேரில் தமிழரசனை தனியார் மருத்துவமனையில் உறவினர்கள் சேர்த்து சிகிச்சை அளித்துள்ளனர். முகம், கை, கால்களில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக 4,86,000 ரூபாய் மருத்துவமனை நிர்வாகம் பில் கொடுத்துள்ளனர். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கான தொகையை ஏற்பதாக கூறிய கட்டிட உரிமையாளர் வந்து பார்க்காத நிலையில் பணம் செலுத்த முடியாததால் சிகிச்சை முடிந்தும் வீடு திரும்ப முடியாமல் தமிழரசன் தொடர்ந்து மருத்துவமனையில் இருப்பதாக உறவினர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் தெரிவித்துள்ளனர். பெரிய கூலி தொழிலாளர்கள் மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய தமிழரசனுடைய குடும்பம் மருத்துவமனையில் பணம் கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கட்டட ஓனர் உரிமையாளர் சொன்னதன் அடிப்படையில் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது. ஆனால் இப்போது வெளியில் கூட்டிக் கொண்டு வர முடியாத தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் புகார் கொடுக்க வந்திருக்கின்றோம். ஏழை கூலி தொழிலாளியான தாங்கள் சிகிச்சைக்கான தொகையை செலுத்த முடியாத நிலையில் அதனை அரசு ஏற்க வேண்டும் என உறவினர்கள் ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.